நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் அதை எப்படி அழைப்பார்கள்? தொங்கு சட்டமன்றம் என்று அழைப்பார்கள். தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் சட்டம் என்ன சொல்கிறது, நடைமுறை என்னவென்றை நாம் தற்போது பார்க்கலாம். தொங்கு சட்டமன்றம் என்றால் என்ன? 118 இடங்கள் தேவையான நிலையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அதை தொங்கு சட்டமன்றம் என்பார்கள். அந்த தொங்கு சட்டமன்றத்தின் முடிவு முழுமையும் மாநிலத்தின் அரசியல் சட்ட தலைவராக ஆளுநரை எடுப்பார். ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கும் வரிசை எப்படி இருக்கும்? முதலில் அதிக இடங்களை பெற்ற தாவேகா கட்சிக்கு தான் முதலில் அழைப்பு விடுக்கப்படும். இந்நிலையில் 15 நாட்களுக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலம் தாவேகா தலைவர் விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். மூன்றாவது, யாரும் ஆதரவு தராவிட்டால் சிறுபான்மை அரசாக ஆட்சி அமைக்கலாம், முதல்வராகவும் ஆகலாம். அப்படி முதல்வரானால் சிறுபான்மை அரசு அமைந்தால் விஜய் மேற்கொள்ளும் சவால்கள் என்ன? முதலாவது, வாக்கெடுப்பின் போது அதிமுக திமுக வெளிநடப்பு செய்தாலோ அல்லது பங்கேற்காமல் இருந்தாலோ அவையில் இருக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் பெரும்பான்மை கிடைத்தால் ஆட்சி தப்பிக்கும். ஒருவேளை முக்கியமான சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற மற்ற கட்சிகளின் ஆதரவு தேவைப்படும். அவர்கள் ஒருவேளை எதிர்த்து வாக்களித்தால் ஆட்சி கவிழும். ஆட்சி கவிழ்ப்பை தவிர்க்க மற்ற கட்சிகளின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம் அல்லது தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாய் விஜய் இழுக்கலாம். அப்படி இழுத்தால் என்ன நடக்கும்? கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். கட்சி தாவல் தடை சட்டம் என்றால் ஒரு கட்சியின் மொத்த உறுப்பினர்கள், அதாவது 2/3 பங்கு உறுப்பினர்களை பிரித்து சென்று மற்ற கட்சிகளோடு இணைந்தாலோ அல்லது தனியாக செயல்பட்டாலோ அப்போது கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். ஆனால் 2/3 பங்கு உறுப்பினர்கள் பிரிந்தால் இந்த தடை சட்டம் பாயாது, பதவி தப்பும். ஒருவேளை ஒருத்தர் அல்லது 2 பேர் பிரிந்து சென்றால் அவர்களின் பதவி பறிக்கப்படும். ஒருவேளை விஜயால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் ஆளுநரின் 356வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்பப்படும். மாநிலத்தில் சட்ட ரீதியான ஆட்சி அமைய வாய்ப்பில்லை என்றால் சட்டமன்றம் முடக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். அப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சியின் 6 மாதத்திற்குள் மீண்டும் பொது தேர்தல் நடத்தப்படும். அப்படி பொது தேர்தல் நடத்தப்பட்டு புதிய ஆட்சியாளர்களாக யார் வருகிறார்களோ மீண்டும் இதே நடைமுறைப்படி அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருவார்கள். இப்போது தொங்கு சட்டமன்றத்தின் மிக முக்கியமான காலகட்டம். இந்த ஒரு வாரத்திற்குள் விஜய் என்ன முடிவெடுக்கிறார், எப்போது ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் அல்லது எப்போது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற எம்எல்ஏக்களை தன்வசம் இழுக்கப் போகிறார், பொறுத்திருந்து பார்க்கலாம்.